ஏன் சண்முகம், இந்த பாவ காரியத்தை யாரு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? இன்னும் தெரியலம்மா, ஆனா கூடி சீக்கிரமே தெரிஞ்சிடும். என்னம்மா அண்ணா, நான் வந்தப்பவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வழியில மறந்தே போயிட்டேன். ஸ்டேஷனுக்கு போனீங்களே, அங்க என்னம்மா சொன்னாங்க? மாடுங்க குடிச்ச தண்ணிய டெஸ்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. அந்த தண்ணில கலந்தது என்ன மருந்து, எங்க தயார் பண்ணதுன்னு தெரிஞ்சா அத வச்சு அந்த மருந்து கொண்டு வந்து கலந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு போலீஸ் சொல்லிருக்காங்க. மாமா சொன்ன மாதிரி இத பண்ண கொலகார பாவி யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். மாமா, நீங்க ரம்யாவை பார்க்க போனீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? என்ன? அவகிட்ட கேட்ட என்ன சொல்லுவா? இந்த மாதிரி பாவ காரியத்தெல்லாம் நான் எதுக்கு செய்ய போறேன்னு என்கிட்டயே பிரச்சனை பண்றா. அப்புறம் ஆதாரம் கிடைக்கட்டும், அப்புறமா வச்சுக்கிறேன்னு சொல்லி வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என் தங்கத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நீங்க அவ மேல அபாண்டமா பழிய போடுவீங்க. அத பாத்துட்டு அவ பேசாம இருப்பாளா? பதிலுக்கு பிரச்சனை பண்ணத்தானே செய்வா. கரெக்டா சொன்னமா. டேய், உன் தங்கத்து மேல ஒண்ணும் அபாண்டமா பழிய போடல, ஆதாரத்தோட தான் சொல்லிட்டு இருக்க. என்னைக்கு இல்ல திருநாளா இன்னைக்கு அவ தோப்புக்கும் போயிருக்கிறா, மாட்டு தொழுவத்துக்கும் போயிருக்கிறா. அதுக்காக அவதான் மாட்டை கொல்றதுக்கு மருந்த கலந்திருக்கான்னு சொல்றீங்களா? அவ எதுக்காக அப்படிலாம் பண்ணணும்? ஏன் நான் பதறமில்ல, அதை பாக்குறதுக்கு தான், அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான். வேற எதுக்கு செய்வா? மனுஷனை கொள்ளவே தயங்க மாட்டா, மாட்டை கொள்றதுக்கு அவ எதுக்கு தயங்க போற? அது பெரிய விஷயம் அவளுக்கு. போது நிறுத்துங்க. நீங்களே இப்படி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஏன் மருமக மேல பழி சுமத்துறீங்களா? எரிச்சல கலப்புற மாதிரி. விடுங்க மாமா. பேசுறத பாரு. என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? எப்ப செல்லக்கிளி வந்து சொன்னானோ அந்த நிமிஷத்துல இருந்து துடிச்சவன் தான். இன்னும் எனக்கு அந்த நடுக்க அடங்கல கண்ணு. மனசுக்குள்ள பதறிட்டு இருக்கேன் கண்ணு, மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். பாவம் என்னையே நம்பிட்டு இருந்த வாயிலா ஜீவன், அதுகளை காப்பாற்ற முடியலன்னு குற்ற உணர்வுல துடிச்சிட்டு இருக்கேன் கண்ணு. எதிரிக்கு கூட இப்படி ஒரு விஷயம் நடக்கூடாது நினைக்கிறேன் கண்ணு. என்ன மாதிரி வார்த்தை பேசுறா பாத்தியாவ? ஏய் சண்முகம், இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான். இனி போக போக இந்த மாதிரி நிறைய நடக்கும். நீ உன் மனசுக்குள்ளேயே நொறுங்கி நொறுங்கி ஒரு கட்டத்துல சுத்தமா இல்லாமையே போக போற. கொஞ்சம் கூட ஒரு பதட்டத்தையோ கஷ்டத்தையோ புரிஞ்சிக்காம நாக்குல நரம்பெல்லாம் பேசிட்டு இருக்காள கண்ணு. அவளை சும்மா விட சொல்றியா நீ? நான் ஒரு வார்த்தை சொன்னதுமே உங்களுக்கு அப்படியே சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது இல்ல? இதே மாதிரி தானே நீங்க பழிய போட்டதும் ஏன் தங்கத்துக்கும் வலிச்சிருக்கோம். தப்பு பண்ணவளுக்கு எதுக்கு வலிக்க போகுது? எதுக்குங்க மாமா இப்ப வீணா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படியும் கூடிய சீக்கிரம் மாட்டுக்கு யாரு விஷம் வச்சதுன்னு விசாரணையில தெரியதான் போகுது. அதுக்கப்புறம் பேசிக்கலாங்க மாமா. இப்ப நீங்க அமைதியா இருங்க. நீ சொல்றது சரிதாங்கண்ணு. போலீஸ்காரங்க மட்டும் விசாரிச்சு யாருன்னு கண்டுபிடிக்கிட்டோம், அப்புறம் இருக்கு இந்த சண்முகம் வாத்தியாரோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க. டாக்டர் தான் பண்றாரு. ஹலோ சார். சொல்லுங்க டாக்டர். சண்முகம் சார், ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன டாக்டர் நீங்க? உயிருக்கு உயிரா வளர்த்த மாடுங்கள்லாம் செத்து போச்சே, நானே கவலையில இருக்கேன். எனக்கு என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறீங்க? என்ன இப்படி சொல்றீங்க? உங்க மாடுங்க எல்லாம் சாகலன்னு சொன்னா அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் இல்லையா? டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், என்ன அதிசயம்னே தெரியல. இந்த சினிமால வர டாக்டருங்கெல்லாம் சொல்ற மாதிரி மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி உண்மையாவே மெடிக்கல் மிராக்கிள் தான் சார். நீங்க இறந்துட்டதா நினைச்சு கொண்டு வந்த எல்லா மாடுகள்லையும் லேசா உயிர் இருந்ததுனால நாங்க இமிடியட்டா மாற்று மருந்து கொடுத்து பொழைக்க வச்சுட்டோம். இப்போ உங்க மாடு எல்லாமே ஜம்முன்னு இருக்கு சார். டாக்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி சொல்றதுன்னே தெரியல டாக்டர்.